நீங்க Facebook, Instagramல ஆட்ஸ் ரன் பண்றீங்களா? ஒரு ஸ்பெசிஃபிக்கான லொகேஷன்ல கேம்பெயின் செட் பண்ணிட்டு, அந்த லொகேஷன்லேருந்து மட்டும் எனக்கு என்கொயரீஸ், லீட்ஸ் வரணும்னு நெனைக்கிறீங்க. ஆனா, சம்மந்தமே இல்லாம வேற ஒரு லொகேஷன்லேருந்து என்கொயரீஸ், கமெண்ட், என்கேஜ்மெண்ட் இதெல்லாம் வருதா? எக்ஸாம்பிள், சவுத் இந்தியால நீங்க ஆட்ஸ் ரன் பண்றீங்க. சம்மந்தமே இல்லாம நார்த் இந்தியாவிலேருந்தெல்லாம் உங்களுக்கு என்கொயரீஸ், லீட்ஸ், கமெண்ட்ஸ், என்கேஜ்மெண்ட் எல்லாம் வருது அப்படின்னா, உங்க மெட்டா ஆட்ஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அர்த்தங்க. ஸோ நீங்க கிரியேட்டிவ்ஸ், அதாவது போஸ்டர்ஸ், வீடியோஸ் இதெல்லாம் அந்தந்த பர்டிகுலர் அப்ஜெக்டிவ்க்கு கரெக்டாக நீங்கள் கிரியேட் பண்ணணும். என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு யூசர் உங்களோட ஆடில் கிளிக் பண்ணுறதோ அல்லது லைக் கமெண்ட் பண்ணுறதோ அல்லது என்கொயரி கொடுக்குறதோ இது எல்லாமே என்கேஜ்மெண்ட். அந்த என்கேஜ்மெண்ட் தான் ட்ரைனிங் டேட்டா மெட்டாட்ஸ்க்கு. ஸோ ட்ரைனிங் அந்த மெட்டாட்ஸுக்கு ராங்காக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட்டும் ராங்காக தான் வரும். ஸோ ப்ராப்பரான என்கேஜ்மெண்ட் உங்கள் கேம்பெயின்ஸில் வரணும் அப்படின்னா உங்கள் அப்ஜெக்டிவ்க்கு தகுந்த மாதிரி, நீங்கள் செட் பண்ணுற அப்ஜெக்டிவ்க்கு தகுந்த மாதிரி கிரியேட்டிவ்ஸும் நீங்கள் கிரியேட் பண்ணணும். மெட்டாவுக்கு ராங் சிக்னல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸும் ராங்காக தான் வரும். மெட்டா ஆட்ஸ் பற்றி மேலும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட பயோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் மெட்டா ஆட்ஸ் பற்றின அப்டேட்ஸ் வேணும்னா இன்ஸ்டாகிராமில் அபிலேஷ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப்பில் அபிலேஷ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.